என்னம்மா படுத்துட்டீங்க? உடம்புக்கு எதுவும் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, கொஞ்சம் அசதியா இருந்தது அதான். ஆமா, உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வரலையா? இல்லம்மா. என்னடா என்னமோ உன் பொண்டாட்டிய கையோட கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன், கையெழுத்து வாங்கணும் அப்படி இப்படின்னு சொன்னேன். இப்போ ஒத்தையா திரும்பி வந்து நிக்கிற? இல்லம்மா, அவ நாளைக்கு காலைல வரா. ஏன் இன்னைக்கு நாள் நல்லா இல்லையாமா? அப்படி இல்லம்மா, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணணும், கொஞ்சம் லேட் ஆகும்னா நான் அவசரமா கிளம்பணும்னு. சரி நீங்க இன்னைக்கு கிளம்புங்க, நான் காலையில கிளம்பி வந்துடுறேன்னு சொன்னா. அதுவும் சரிதான், நான் வந்துட்டேன். பொண்டாட்டிய விட்டு கொடுக்காம பேசுறியடா. இத்தனை நாளும் அவங்க அப்பா வீட்டுல தானே இருந்தா, இப்போ வான்னு கூப்பிட்டா உடனே கிளம்பி வர வேண்டியதானே? என்னமோ துணி ரெடி ஆகல, அது ரெடி ஆகலன்னு, இதெல்லாம் ஒரு காரணமாடா? மா, அவதான் நாளைக்கு காலைல வரப்போறாளா? அவளுக்கு இன்னும் அப்பா வீட்டு ஆசை போகலடா. அங்க இருக்கிறதுக்கு தான் அவளுக்கு பிடிச்சிருக்கு போல இருக்கு. ஆனா உன் தம்பி என்னடான்னா, அவளை ஏன் அங்க விட்டுட்டு வந்தேன்னு என்கிட்ட வந்து ஒண்ணு குதிக்கிறான். இப்ப நீ என்கிட்ட சொன்னல, அது அப்படியே உன் தம்பி கிட்ட சொல்லு, அவன் என்ன சொல்றான்னு பாப்போம். மா விடுங்கம்மா. அவளுக்கு நாம ஜாஸ்தியா இடம் கொடுத்துட்டோம்டா. கடை வேற அவ பேர்ல இருக்குல்ல, அப்புறம் ஏன் ஆட மாட்டா? மா, சரவை பத்தி கம்ப்ளைண்ட் சொல்றதை நிறுத்திட்டு நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. சொல்லுப்பா. இந்த லோன் பேப்பர்ல கையெழுத்து வாங்குறத பத்தி நான் அவகிட்ட எதுவும் சொல்லல. ஏன்னா போன இடத்துல எதை சொன்னோம்னா இதுக்காக தான் கூப்பிட்டு வந்திருக்கான்னு நினைச்சுப்பா. அதனால நான் எதுவும் சொல்லல. நீங்க யாரும் இதை பத்தி அவகிட்ட பேச வேண்டாம், நானே பக்குவமா சொல்லிக்கிறேன். சரியா? உத்தரவு. என்னடி நிர்மலா இவ இப்படி மாறி போயிட்டா? ஏன் மகன் மாணிக்க மாதிரி தெரியலையே. பொண்டாட்டிக்கு பயப்பட ஆரம்பிச்சுட்டா. ஏண்டி வெளியே சொன்ன வெக்க கேடு, கலிகாலண்டி. ச்சே, அந்த இளங்கோ ஆடி போயிட்டான். அதுவும் நடந்ததெல்லாம் அவன் பொண்டாட்டிக்கு தெரிஞ்ச உடனே அவன் மூஞ்சி போன போக்க பாக்கணும். அவன் பொண்டாட்டி அவனுக்கு நல்லா கொடுத்தாடா. நாங்க அங்க இருக்கும்போது அவளோட கோபம் தெரிஞ்சது. நாங்க அங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் நிச்சயமா அவனை உண்டு இல்லன்னு ஆக்கியிருப்பா. நிஜமாவா? ஆமா தானோ. அந்த இளங்கோ ரொம்ப சாதாரணமான ஆளா. அவனோட பொண்டாட்டி தான் ரொம்ப வசதியானவ. அவன் கிட்ட இருக்கிற இந்த ஸ்டூடியோ பைக் எல்லாம் அவனோட மாமனார் போட்ட பிச்சை போல இருக்கு. அவனோட பொண்டாட்டி சப்போர்ட் மட்டும் இல்லனா பல்ல புடுங்கின பாம்பு மாதிரி ஆயிடுவான். சொந்தமா ஒரு மண்ணும் கிடையாது. என்ன துமுறு தெரியுமா அவனுக்கு? இருக்கட்டும், என்னைக்காச்சும் கையில சிக்காமலா போயிடுவான். மூஞ்சி முதல்ல பேத்து போறேன் அவனை. சும்மா இருக்கு மாமா. அதான் சரோ அவனுக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்துட்டு வந்திருக்கால. அது தனி. என் பங்குக்கு அவனை ஒரு தடவையாவது பிரிச்சு மெஞ்சாதான் ஏன் ஆத்தனை அடங்கும். மாமா, முதல்ல இந்த கோவத்தை விடுங்க. அந்த இளங்கோ இனிமே நம்ம விஜய் வழிக்கே வரமாட்டான். ஏன்னா அவனோட பலம் இப்ப அவன் கிட்ட இல்ல. அவன் ஒதுங்கிடுவான். நாமளும் அவனை கண்டுக்காம இருக்கிறதா நல்லது. இனிமே தேவையில்லாம அவனை சீண்டி விடாதீங்க. அது நம்ம விஜய்க்கு எதிரா நாமளே அவனை தூண்டி விட்ட மாதிரி ஆயிடும். ஆமா, கரெக்டா சொன்ன சரோ. ஏங்க நீங்க கொஞ்சம் கையை காலையில வச்சுட்டு சும்மா இருங்க. என்ன அது சரி, எனக்கு மட்டும் விஜய்க்கு பிரச்சனை வரும்னு ஆசையா என்ன? எது நல்லதுன்னு தோணுதோ அதை முடிவு பண்ணுங்க, அவ்வளவுதான். சரோ, உன்னை நினைச்சா எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? ஏன் பின்ன என்ன சரோ, இவ்வளவு தைரியமா நேரா அவன் வீட்டுக்கு போய் சாமர்த்தியமா பேசி அவன் பொண்டாட்டி கிட்ட திட்டம் போட்டு அவனை மாட்டி விட்டது மட்டும் இல்லாம நம்ம விஜய்க்கு எந்த பிரச்சனையும் இல்லாம வெளியில கொண்டு வந்துட்டேன். இனிமே அந்த இளங்கோ பையன் நம்ம விஜய் கிட்ட வாலாட்ட மாட்டான்.